ஒரு அரசன் வேட்டைக்கு வந்தபோது கூட்டத்திலிருந்து பிரிந்து விட்டான். அவனுக்கு தாகமும் பசியும் வாட்டியது. அதுவோ அடர்ந்த காடு. மனிதர்கள் கிடைப்பார்களா என் அலைந்தான். தூரத்தில் ஒருவன் சுள்ளி பொறுக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர் அருகில் சென்றான். தாகத்துக்கு நீர் கிடைக்குமா என்று வினவினான். அந்த ஆள் தன்னுடைய குடுவையிலிருந்த நீரை கொடுத்ததோடுதான் கொணர்ந்திருந்த கம்பங்கூழையும் தந்தான். வறுமையிலும் இரக்க குணத்தோடு இருந்த அவனுக்கு ஏதாவது உபயோகமான பரிசை அளிக்க விரும்பினான் அரசன். தனக்கு சொந்தமான சந்தனவனத்தை காண்பித்து வேண்டிய மரங்களை வெட்டிக்கொள் என்று அனுமதி சீட்டும் வழங்கினான். அதற்குள் அவனது பரிவாரங்களும் அவனை பார்த்துவிட்டனர். அரசன் அவர்களோடு சென்றான். 6 மாதம் கழித்து மீண்டும் வேட்டையாட வந்தான். காட்டானே அவன் கண்கள் தேடின. அவனும் அரசனை பார்த்ததும் ஓடி வந்து, நல்லா இருக்கீங்களா? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க என்றான். இப்போ வசதியாயிருக்கியா என்று விசாரித்தான் அரசன். ரொம்ப சௌகரியமா இருக்கேங்க, ஒருவேளை அரிசிச்சோறு சாப்பிடுகிறேன். முதல் நாள் மரத்தை வெட்டினப்போ அதிகாரிங்க வந்துட்டாங்க. அனுமதி சீட்டை காண்பிச்சதும், நீ சிரமப்படாதே, நாங்களே வெட்டிக்கிறோம்னுட்டாங்க. முந்தி தினம் 1/4 ரூபா கிடைக்கும். இப்ப 1 ரூபாய் தராங்களே. அதோட வேலை செய்த கை சும்மா இருக்குமா? கூடமான வெட்டுறதுதான் என்றான் அப்பாவியாக. அரசன், ஏமாற்று பேர்விழிகள் இல்லாத இடமே இல்லையா என்று அயர்ந்து போனான். சந்தன மரத்துக்கும் சவுக்கு மரத்துக்கும் வித்தியாசம் காணாதவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். இதனால் உலக அறிவும் அதிர்ஷ்டத்தை புரிந்து பயன்படுத்திக் கொள்வதும் முன்னேற்றத்துக்கு முக்கியம் என்பது புரியுதா?